ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன்சி ரெசிபீஸ் அண்ட் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி, ரைஸ், புலாவுக்கும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான ரெசிபி இன்றைக்கி நம்ம செஞ்சு அசத்த போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, 2 1/2 இன்ச் சைஸ் பட்டை, 6லேருந்து 7 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 4 அல்லது 5 மிளகாய் வத்தலை 1/2 மணி நேரம் நார்மல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரையும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அந்த பேஸ்ட் ரெடி பண்ண பின்னாடி இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் ஆயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் ஓரளவு லைட்டாக வதங்கின பின்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன். இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, முந்திரி பருப்பு, மிளகாய் வத்தல், இந்த அரைச்ச பேஸ்ட்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேஸ்ட் ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு மசாலா பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு மசாலா பவுடர் ஆட் பண்ணுறப்பையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த மசாலா பவுடர் ஆட் பண்ணணும். அடுத்து கரம் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லா மசாலா பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போது தக்காளி நல்லா வதங்கட்டும். ஓரளவு வதங்கின பின்னாடி அதுலேருந்து லைட்டாக அந்த தண்ணி விடும், ப்ளஸ் அந்த எண்ணெயும் சேர்ந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அதிலேருந்து ஜூஸ் வெளியே வந்திருக்கு, ப்ளஸ் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்காக மார்னிங் டிஃபன், லஞ்சு, நைட் டின்னர் 3க்கும் சேர்த்து ஒரே குழம்பா நான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே சிக்கன் நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப நார்மல் தண்ணியில் 2 தடவை கழுவிட்டு 3ஆவது தடவை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது சிக்கன் பீசஸ் போட்ட பின்னாடி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா எல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது சிக்கன் வேறு ஆட் பண்ணியிருக்கனால அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணக்கூடாது. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணின பின்னாடி சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட கலரும் நல்லா மாறிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதில் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவு தேங்காய் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் அரைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக வேணும் நமக்கு. இப்போது அந்த பேஸ்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடைகள்லாம் சாப்பிட்ருப்போம் நான்வெஜ் குழம்பு, அதில் ஃபுல்லாக தேங்காய் நிறையா இருக்கும். தேங்காய் அதிகமாக சேர்க்குறப்ப குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் ஹோட்டலில் எல்லாம் நல்லா தேங்காய் அரைச்சி நிறையா ஆட் பண்ணி செய்கிறாங்க. அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டும் செக் பண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, பரோட்டா சொன்னேன் இல்லையா, அந்த எல்லா ரெசிபீஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.
என்னோடய ஹஸ்பண்ட் முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க இந்த ரெசிபி சாப்பிட்டு பார்த்துட்டு அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஃபியூ மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். அந்த சிக்கன் வேகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போவுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதோட க்ரீன் கலர் மாறாமல் அதோட ஃப்ளேவரும் குழம்புல இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல மேலே எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். கடைகளில் இப்படி தான் இருக்கும். நம்ம சாப்பிட்ருப்போம் நான்வெஜ் குழம்புகளை எல்லாம் மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ஸ்டைலில். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு சண்டே வர இந்த ரெசிபி செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching. Have a great day.